நகைச்சுவை மன்னன் நடிகர் கவுண்டமணியோட மனைவி சாந்தி உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்திருக்காங்க. அவருக்கு வயது 67. இவரது மறைவு திரைத்துறையில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்தியை கேள்விப்பட்ட திரைப்பிரபலங்கள் பலர் கவுண்டமணியின் வீட்டுக்கு சென்று ஆறுதல் கூறிட்டு வராங்க. நக்கல் நையாண்டிக்கு பெயர் பெற்ற நடிகர் கவுண்டமணி 1939ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில் உள்ள வல்லகொண்டபுரம் எனும் ஊரில் பிறந்தார். 1970ஆம் ஆண்டு வெளியான ராமன் எந்தன் ராமனடி படத்தின் கூட்டத்தோடு கூட்டமாக இருந்த கவுண்டமணி பின்னாளின் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத காமெடி நடிகராக மாறினார். 16 வயதிலே படத்தில் பத்த வச்சுட்டியே பரட்ட என்ற வசனத்தை மட்டும் பேசி அனைவராலும் பேசப்பட்டார். அந்த படத்தை தொடர்ந்து தமிழ் திரையுலகில் தவிர்க்க முடியாத காமெடி நடிகராக பலம் வந்த கவுண்டமணியோட வசனங்கள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. செந்தில் கவுண்டமணி காம்பினேஷனில் ஒரு சில படங்கள் ஒர்க் அவுட் ஆகி போக காமெடி என்றா அது செந்தில் கவுண்டமணி தான் என்ற நிலை உருவானது. இருவரும் சேர்ந்து படத்தில் ஒரு காட்சியில் வந்தாலே படம் வெற்றியாகிவிடும் என்று தயாரிப்பாளர்கள் நம்பியதனால இவர்களின் காம்பினேஷன்களில் பல திரைப்படங்கள் வெளியானது. குறிப்பாக கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் இவர்கள் இருவரும் சேர்ந்து செய்த அலப்பறைக்கு அளவே இருக்காது. வாழைப்பழ காமெடி, சொப்பன சுந்தரி காமெடி இன்றைய இலசுகளும் பிடித்தமான எவர்கிரீன் நகைச்சுவை காட்சியாகவே இருக்குது. வயது மூப்பு காரணமாக சினிமாவில் தலை காட்டாமல் இருந்த கவுண்டமணியின் நடிப்பில் அண்மையில் ஒத்த ஓட்டு முத்தையா என்ற படம் வெளியாகி கலவையான விமர்சனத்தை பெற்றது. தனது தள்ளாத வயதிலும் அந்த படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அதே குசும்போடு பேசினார். 70 முதல் தற்போது சுமார் 950க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கும் கவுண்டமணி 12 படத்தில் கதாநாயகனாகவும் நடிச்சிருக்காரு. அதே போல் ரஜினி, கமல், சத்யராஜ், சரத்குமார், பிரபு என அனைத்து முன்னணி நடிகர்கள் படத்திலும் நடிச்சிருக்காரு. நடிகர் கவுண்டமணி திரைப்படத்தில் எப்படி காதலர்களை சேர்த்து வைப்பாரோ அதே போல் நிஜ வாழ்க்கையிலும் சாந்தி என்ற பெண்ணை காதலித்து அவரையே திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதியினருக்கு செல்வி, சுமித்ரா என 2 மகள்கள் இருக்காங்க. கடந்த சில நாட்களாக உடல்நலக் குறைவால் அவதியுற்று வந்த கவுண்டமணியின் மனைவி சாந்தி இன்று காலை 10:30 மணி அளவில் உயிரிழந்திருக்காங்க. அவரின் உடல் தேனாம்பாட்டையில் உள்ள கவுண்டமணியின் வீட்டில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு. இந்த தகவலை கேள்விப்பட்ட நடிகர் ரஜினிகாந்த் முதல் ஆளாக கவுண்டமணியின் வீட்டிற்கு சென்று ஆறுதல் சொல்லியிருக்காரு. காதல் மனைவியை இழந்த சோகத்தில் சோக முகத்தோட கண்கள் வலி மன வேதனையோடு நின்றிருந்த கவுண்டமணிக்கு எப்படி ஆறுதல் கூறுவது என்று தெரியாமல் தவிர்த்து நின்றார் ரஜினிகாந்த். மேலும் பல திரைப்படங்கள் இணையத்தின் வாயிலாக இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. நம்மளுடைய சேனல் சார்பாக அவங்களுடைய ஒய்ஃப் சாந்திக்கு இரங்கலை தெரிவிச்சுப்போம். நீங்களும் கொஞ்சம் தெரிவிச்சுக்குங்க.